Hi everyone. And என்னைக்காச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்ன அப்படின்னாக்கா, நான் இதுக்கு கூட ஒர்த் இல்லையா, நான் இந்த சின்ன விஷயத்துக்கு கூட ஒர்த் இல்லையா, ஒரு ஃபோன் காலுக்கு ஒர்த் இல்லையா, ஒரு மெசேஜுக்கு ஒர்த் இல்லையா, இல்லை இந்த மரியாதைக்கு நான் ஒர்த் இல்லையா, இல்லை இந்த இந்த டிஸ்கஷனுக்கு நான் ஒர்த் இல்லையா, இல்லைனா இந்த வேலையை செய்யறதுக்கு நான் ஒர்த் இல்லையா, இல்லை இது கூட செய்யறதுக்கு நான் ஒர்த் இல்லையா அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை மற்றவங்க உங்களை ஃபீல் பண்ண வச்சுருக்காங்களா? ஸோ அதுக்கு பேர் தாங்க செல்ஃப் டவுட். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். நான் உங்கள் கவி. திஸ் இஸ் கவிஸ் மோட்டிவேஷன். அண்ட் இன்றைக்கி நாம் செல்ஃப் டவுட்டை பற்றி தான் பேச போகிறோம். இந்த செல்ஃப் டவுட் அப்படின்றது நம்ம மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எண்ணம் தான். இது எப்போல்லாம் வெளிப்படும் அப்படின்னாக்க, ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிற நேரத்தில், இல்லை உங்கள் வாழ்க்கை சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது தேர்ந்தெடுக்க போகிற நேரத்தில், இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்க, அதுக்கு மற்றவங்கள்ட்ட அப்ரூவல் வேலிடேஷன் எதிர்பார்க்குறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் இந்த செல்ஃப் டவுட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் முன்னாடி நிற்கும். ஓகேங்களா? ஸோ இது சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இந்த செல்ஃப் டவுட்டை, இந்த செல்ஃப் டவுட் உங்களுக்குள்ளே இருக்கிறது எப்படி சொல்கிறது, உள்ளே ஒரு பூகம்பம்னு இல்லை, ஒரு நியூசன்ஸை நீங்கள் உள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு சமம். ரைட்டா? அது என்ன பார்த்தாலும் அரிச்சிக்கிட்டே இருக்கும். உங்களை எதையுமே செய்ய விடாது, உங்களை எதையுமே புதுசாக ஒன்று ட்ரை பண்ண விடாது, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் பேச விடாது. ஓகேங்களா? ஸோ இந்த செல்ஃப் டவுட் ஏன் வருது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போமா? இந்த செல்ஃப் டவுட் அப்படின்றது நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், நம்மளுடைய கடந்த கால லைஃப்பில் நாம் அடிப்பட்ட அனுபவங்கள், சில தோல்விகள், இது நமக்குள்ளே அந்த செல்ஃப் டவுட்டை உருவாக்கியிருக்கும். அப்புறம் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்மளை மற்றவங்களோட நாம் கம்பேர் பண்ணுறதும், இல்லை மற்றவங்க நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதும், அதுவும் ஒரு காரணம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்காதது. அதாவது நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அதுக்கு மற்றவங்க சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, எனக்கு ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் கைவேலைகள் செய்கிறது, கைவினை பொருள்கள் செய்கிறது, டைலரிங் பண்ணுறது, இந்த பீட்ஸ் கோக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் என்னோடய சின்ன வயசில் எனக்கு அதை யாருமே சப்போர்ட் பண்ணதே கிடையாது. நான் செஞ்சேன் அப்படின்னா அது நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் என்ன வெட்டி வேலை, எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்லியிருக்காங்களே ஒழிய யாருமே சப்போர்ட் பண்ணதில்லை. பட் நான் அதை விடலை. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் அதை செஞ்சிட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரியான சப்போர்ட் வேலிடேஷன் நமக்கு கிடைக்காம போகிறதும் ஒரு செல்ஃப் டவுட்டுக்கு காரணம். அடுத்து எப்போ பாரு எல்லாமே சரியாக நம்ம செய்யணும். அது முடியுமா? யாருமே எந்த தப்பு சொல்லாத அளவுக்கு ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. நீங்கள் அந்த பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து நாம் எல்லாமே பர்ஃபெக்டாக செய்யணும், பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்ம செஞ்சதுக்கான அர்த்தம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு செயல்லையுமே பர்ஃபெக்ஷனை தேடி போகிறீங்க பார்த்தீங்களா? அது உங்களை செல்ஃப் டவுட்டுக்கு உள்ளாக்கும். சப்போஸ் இது தப்பாயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட்டை அது உங்களுக்குள்ளே உருவாக்கிட்டே இருக்கும். உங்கள் மேலே சந்தேகத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து ஃபியர் ஆஃப், இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் நமக்கு பயம். ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், நம்மளை யாராவது இக்னோர் பண்ணிடுவாங்களோ, நம்மளை யாராச்சும் அலட்சியப்படுத்திடுவாங்களோ அப்படின்றது. நாம் ஏதோ ஒன்று நம்ம சொல்ல போகிறோம், நமக்குள்ளே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, அதை நம்ம அவங்கள்ட்ட பேச போகிறோம். அப்போ நாம் பேசுறதுனால அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்களோ, நம்ம பேசுறதுனால அவங்க நம்மளை நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத பேசுறதுனால அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அண்டு ஃபியர் ஆஃப் இக்னோரன்ஸ், இது எல்லாம் தாங்க செல்ஃப் டவுட்டுக்கு காரணம். ரைட்டா? இந்த செல்ஃப் டவுட் மேக்ஸிமம் சின்ன வயசுலேருந்து நம்மளை என்கரேஜ் பண்ணி வளர்க்காமல் ஒரு கிரிட்டிசைஸ் உள்ள சுச்சுவேஷன்லேயே வளர்த்துருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு செல்ஃப் டவுட் அதிகமாக இருக்கும்.
ஓவர் திங்கிங் பண்ணுறவங்களுக்கு செல்ஃப் டவுட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஓவர் திங்கிங்னா என்னன்னு தெரியும், ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது. அவங்களுக்குள்ள செல்ஃப் டவுட் அதிகமாக இருக்கும். இந்த செல்ஃப் டவுட் அப்படின்றது வந்து உங்களை உள்ளுக்குள்ளே இருந்து அரிச்சிட்ருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம், இந்த செல்ஃப் டவுட்லேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னாக்க உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான். உங்கள் ஒர்த்து வந்து எப்படி தீர்மானிக்கப்படுது? பதில் சொல்ல முடியுமா நீங்கள்? நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒர்த்தை நம்ம எப்படி ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, மற்றவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம ஒர்த்து. மற்றவங்க நம்மளை எப்படி வேலிடேட் பண்ணுறாங்க, மற்றவங்க எப்படி வந்து நம்மளை வந்து பிஹேவ் பண்ண வைக்கிறாங்க, அதில் தான் நம்ம ஒர்த்து இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. உண்மையான ஒர்த்து அப்படின்றது நீங்கள் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது தான். அந்த செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா செல்ஃப் டவுட் குறைஞ்சிரும். ஸோ இன்னொரு விஷயமும் நான் கேள்வி கேட்குறேன். உங்கள் ஒர்த்துன்றது உங்கள் ட்ரீம், டிசையர், உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் இதில் இருக்குதா? அப்படி இல்லைன்னா இதை எதுவுமே பார்க்க தெரியாத, பார்க்க முடியாத, பார்க்க தகுதி இல்லாத மற்றவங்களுடைய வேலிடேஷனில் இருக்குதா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏங்க, மற்றவங்களுக்கு வந்து உங்களுடைய ஒர்த்தை வந்து சந்திக்கிற திறன் இல்லை, ஏற்றுக்கிற திறன் இல்லை, புரிஞ்சுக்கிற திறன் இல்லை. அவங்க வந்து உங்கள் ஒர்த்தை வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? நீங்கள் வேண்டவே வேண்டாம். உங்கள் செல்ஃப் ஒர்த்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் இதை செய்ய நான் ஒர்த்து, இதுக்கான ஒர்த் எனக்கு இருக்குது. இந்த ஒர்த்தை மற்றவங்க புரிஞ்சிக்காமல் என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்னை வந்து டீவேல்யூ பண்ணுறாங்க, என்னை வந்து செல்ஃப் ஒர்த்து இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நிலமை வந்தால் தயவு செய்து அவங்கள தூக்கி போட தயங்காதீங்க. ஏங்க, உங்களை ஒர்த் இல்லாமல் நினைக்க வைக்கிற ஒரு உறவு உங்களுக்கு தேவையா? எப்போ உங்களை அப்படி நினைக்க வச்சுட்டாங்களோ அப்போவே அந்த உறவு அங்கே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். உங்களுடைய மதிப்பை அவங்க உணரலை அப்படின்றதுக்கு இது தவிர வேறு பெரிய எக்ஸாம்பிளே உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அந்த செல்ஃப் ஒர்த்து அப்படின்றத நீங்கள் வளர்த்துக்கோங்க. வளர்க்கும்போது செல்ஃப் டவுட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இன்னொன்று, உங்களை வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. என் லைஃப்பில் என்ன அப்படின்னாக்க, என்னை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி தான் நான் வளர்க்கப்பட்டேன். எனக்குன்னு ஒரு சுயமாக ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து என்னை ரியலைஸ் பண்ணவே விடலை. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் வளர்ந்து வந்தேன் நான். ஆனால் இப்போ எப்படியுமே கிடையாது. என்னை வந்து நான் யாரு கூடயும் கம்பேர் பண்ணுறதே கிடையாது, தேவையும் கிடையாது. ஏன்னா நான் வந்து யூனிக். ஐ ஆம் ஏ யூனிக் பர்சன். நான் தான். என்ன மாதிரி மற்றவங்க இருக்க முடியாது, மற்றவங்க மாதிரி நான் மாற முடியாது. ஸோ நான் தான் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எனக்குள்ளே மேலோங்கி நின்னதும் இந்த செல்ஃப் டவுட் காணாமல் போயிடுச்சு. ஸோ யாரு கூடயும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஒர்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்றவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒர்த்தை வந்து புரிய வைக்கணும்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னாக்கா என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களை கண்டிப்பாக அவங்களை கீழே தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்கள் ஒர்த்தை உங்களுக்கு புரியவே புரியாது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, மற்றவங்க வந்து இது பண்ணாதான் இது ஒர்த்து, இவங்க வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் என்னுடைய ஒர்த்து வந்து உண்மையாக இருக்கும், மற்றவங்க வந்து என்னை ஏற்றுக்கிட்டாதான் இந்த ஒர்த்து வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினைப்பு உங்களுக்கு வேண்டவே வேண்டாம், தேவையே கிடையாது. அப்படி வந்து நீங்கள் மற்றவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்களோ அதை வச்சு உங்கள் ஒர்த்தை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது எப்படி சொல்கிறது? அது வேண்டாங்க, அந்த மாதிரி தேவையே இல்லை. உங்கள் ஒர்த்தை மற்றவங்க டிசைட் பண்ண விடவே விடாதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஒர்த்து என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்குள்ளே இருக்க செல்ஃப் டவுட் காணாமல் போகும். ஓகேங்களா? அப்படி உங்களை யாராச்சும் செல்ஃப் டவுட் பட வைக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க உங்களுக்கு தேவையே கிடையாது. அது ஒரு ஃபெயிலியர் ரிலேஷன். ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் டவுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ஏற்றுங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப் பிகாஸ் யூ ஆர் எனஃப் மோர் தென் யூ திங்க். ஓகே? You are a self-worthable person. You are enough. Okay? Try பண்ணி பாருங்க. All the best.